என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு. உண்மையாகவே என்னோடு கூட இருக்கிற பழகுகிற ஊழியக்காரர்களில் ரொம்ப இளமையான ஊழியக்காரர் யாருன்னு கேட்டால் நம்ம ஐயா தான். உண்மையாகவே சொல்லுகிறேன், தேவன் அவர்களுக்கு ஆயுசு நாட்களை இன்னும் அதிகமாய் தரணும். ஏன்னு சொன்னால், என்ன மாதிரி இருக்கிற அநேக ஊழியக்காரர்களை எழுப்புவதற்கு. ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்வது என்பது அது தேவனாகவே தந்தது ஒரு காரியம். ஸோ நம்ம வசனத்துக்கு நேராக போகிறதுக்கு முன்பாக ஆவியானவர் இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க பாட்டு பாடிட்டு இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை செய்ய சொன்னாங்க. அதை இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஐயாவும் அம்மாவும் கொஞ்சம் முன்னாடி வந்துடுறீங்களா? எல்லாரும் முழங்கால் படியிருங்க பார்க்கலாம். இவ்வளவு நாள் மெய்ப்பரும் கண்காணியுமானவராய் இருந்து இத்தனை வருடம் அவர்களை ஊழியத்தில் நடத்தின தேவன் இந்த வருடத்திலும் ஒரு நல்ல மெய்ப்பராய், ஒரு பெரிய மெய்ப்பராய் அவர்களோடு கூட இருந்து நடத்தணும். அந்த புதிய பலன், இந்த புதிய நாளிலே அவர்கள் மேல நெய்யாய் பொழியும். அப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் யார் யாருக்கெல்லாம் அந்நிய பாஷையில ஜெபிப்பீங்களோ எல்லாரும் எங்களோடு கூட சேர்ந்து அந்நிய பாஷையில ஜெபிங்க பார்க்கலாம். ஓ ரிகாலா மரக்கா பரலா ஷெகுடா தாடா லப்ராக்கா லாதியா நாதனமா. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். சின்ன பசங்க எல்லாரும் முட்டி போடுங்க. எல்லாரும் நேர் முட்டிக்கால் போடுங்க பார்க்கலாம். ஐயா அம்மா பாஸ்டர் அப்பாவுக்கு முன்னாடி கை நீட்டி ஜெபிங்க. உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவங்க அவங்க, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஓ என்னோடு கூட இருந்து அப்பா எங்களோடு கூட அப்பா அவர்களுடைய ஜீவனை பார்க்காமல், அவர்களுடைய ஜீவியத்தை கூட பார்க்காமல் எங்களுக்காக திறப்புல நிக்கிறாங்களே, அவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உத்தரவாதம் பண்ணி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் இருதயத்திலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் கலக்கத்தோடு வருத்தத்தோடு ஆண்டவரே இருக்கிறார்களோ இந்த ஆண்டிலே என் தேவனாகிய கர்த்தர் அந்தந்த காரியத்தை எல்லாம் திரும்ப எழுப்பி கட்டுங்க ஆண்டவரே. ஓ ரிமாலா ஷெகுடா டியாடா கடவோ லே நெதியா லே பிரேகே லே பிரிலியா லி டகாக்கோ ரி பிரேகே லே ரிமா ரகு மரிக்கரினா தனா ஓரிபாலா ஷெக்கே லெப்ரேலியாத்தியானதோ லீ நிதினமா கிராலதனமோ. தாவீதின் அலங்கத்தை திரும்பி எழுப்பி கட்டுவித்த அதே தேவனாகிய கர்த்தர் அப்பா இவர்களோடு கூட இருந்து இந்த ஆண்டிலே தாவீதின் அலங்கத்தை எழுப்பி கட்டின அதே ஆவியானவர், அதே தேவனாகிய கர்த்தர், அதே மெய்ப்பராய் இருந்தவர் இவர்களோடு கூட இருந்து திரும்பி எழுப்பி கட்ட போகிற காரியத்திற்காய் நன்றி. எந்தெந்த காரியமெல்லாம் இவர்களுடைய ஊழியத்திலே இடிந்து போன அலங்கமாய் இருந்ததோ அந்த காரியத்தில் எல்லாம் உத்தரவாதம் பண்ணுங்க. எல்லாரும் சோர்ந்து போவாதீங்க. உத்தரவாதம் பண்ணி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே என் தேவனாகிய கர்த்தர் நீங்க திரும்பி எழுப்பித்து கட்டுங்க ஆண்டவரே. எங்க மெய்ப்பருக்கு நீங்க மெய்ப்பரா இருங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். எங்க மெய்ப்பருக்கு வாயை திறந்து சொல்லுங்க. எங்க மெய்ப்பருக்கு நீங்க மெய்ப்பரா இருங்க ஆண்டவரே. நீங்க மெய்ப்பரா இருங்க ஆண்டவரே. செம்மையாய் நடத்துங்கப்பா, செம்மையாய் நடத்துங்கப்பா. மரியாள் தன் இருதயத்திலே சிந்தித்து கொண்டிருந்த காரியத்தை, சாராள் தன் இருதயத்திலே யோசித்து நகைத்த காரியத்தை என் தேவன் நீங்க நிறைவேற்றினீங்கப்பா. அப்படி இவங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தை நினைத்தார்களோ, யோசித்தார்களோ, இது எப்படி ஆகும் என்று யோசித்தார்களோ அந்தந்த காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலே நீங்க நிறைவேற்றி தாங்கன்னு ஜெபிங்க எல்லாரும். ரகுலதனா மக்கிராலதியா ரகு பிரக்கேலே ஷெகேடியா தியானதலும். என் தேவன் நீங்க அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. தேங்க்யூப்பா. தேங்க்யூ அம்மா. தேங்க்யூம்மா.
கர்த்தர் நல்லவர். ஆமென். யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உங்கள் தகப்பனுக்கு ஜெபிக்கணும்னு என்னைக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்க? உங்கள் ஊழியக்காரருக்கு. உண்மையாகவே ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியத்தை செய்வாங்கங்க. ஏன் தெரியுமா? நம்மளுக்காக அவங்க திறப்பில் நிற்கிறாங்க. யார் நிற்கிற நமக்காக? அவங்க ஊழியக்காரங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாவுக்காக, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாவுக்காக இங்கே உட்கார்ந்துருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு என்னையா வருத்தம்னா அவங்களோட விசுவாசிகளுடைய கவலையை தான் அவங்க வருத்தமாகவே சொல்லுவாங்க. அதனால் எல்லாரும் இன்னிலிருந்து இந்த சபையாருக்கு நான் ரொம்ப தயவாக கேட்குறேன், உங்கள் ஊழியக்காரருக்காக தினமும் 5 நிமிடமாவது ஜெபிங்க. 5 நிமிஷமாவது ஜெபிங்க. சரிங்களா? ஓகே, நம்ம வேதத்துக்கு நேராக கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை நம்ம பாடுவோமா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கும் பொழுது என் வாழ்விலே குறைவுகள் என்பது ஏது? இந்த பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, யாரா தெரிந்தவங்க என்னோட கூட மைக் எடுத்து பாடுறீங்களா? கோல்டு அதிகமாக இருக்கு எனக்கு. ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, தேங்க்யூண்ணே, என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், என்றும் இன்பம், என்றென்றும் இன்பம் அல்ல. நல்ல கரத்தை தட்டி, என்றும் இன்பம், என்றும் இன்பம், என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி, எங்கும் மொழி, எங்கென்று மொழி அல்லவோ? எங்கும் மொழி, எங்கும் மொழி, எங்கென்று மொழி அல்லவோ? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போ, எல்லாரும் என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எல்லாரும் எல்லாத்தையும் என்னத்தையோ பார்த்துட்டு பாடுறீங்க. நம்ம மெய்ப்பரவர் அவன் எவ்வளோ சந்தோஷமாய் பாடணும். என் மெய்ப்பர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் நல்ல பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்து சிரிச்சு சந்தோஷமா கையை தட்டி நல்லா பாடலாமா அந்த பாடலை? ஓகே, வெரி குட், சூப்பர். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நல்லா சிரிச்சுக்கிட்டு, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள்
நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பனாயாகியதா என்னுள்ளமே என் தேவனே என்னாலும் புகழ் விடுமே என்னுள்ளமே என் தேவனை என்னாலும் புகழ் விடுமே என் மேய்ப்பராய் சிரிச்சு நல்ல சந்தோஷமாய் பக்கத்துல பார்த்து சிரிச்சுக்கிட்டு என் வாழ்விலே குறைகள் என்பது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, என் மேய்ப்பராய் என் இயேசு இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை? அவங்கள கேளுங்க, உனக்கு என்ன குறை? மேய்ப்பராய் இயேசு உன்னோடு கூட இருக்கும் பொழுது உனக்கு என்னம்மா குறை? அவர் இல்லைனாதாம்மா குறை. ஆமென். அவர் இல்லைனாதாங்க குறை. அவர் இருக்கும் பொழுது குறைவே இல்லைங்க. ஏனென்று சொன்னால் நிறைவான அவர் எனக்குள் இருப்பதனால் குறைவான நான் நிறைவுள்ளவளாய் நிற்கிறேன். ஆமென். சங்கீதம் 23:1 வாசிக்கலாமா? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவ்வளோதான், அந்த ஒரே லைன் மட்டும் தான். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆமென். கர்த்தர் நம் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு 4 தடவை சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் கர்த்தர். இல்லைங்க, நான் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு நாள் என்னோட மேனேஜிங் மெடிக்கல் டைரக்டர் என்னை கூப்பிட்டு சில பேருக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்கணும்ப்பா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். இங்கே வருகிற எல்லா வியாதிஸ்தர்களும் கேன்சரோட 4th or லாஸ்ட் ஸ்டேஜில் வருவாங்க. கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அவங்க வாழ்நாட்களை நம்மளால் கூட்டி கொடுக்க முடியும். அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியுமா? கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒருத்தவங்களை பார்த்து சிரிக்கிறதுனால கூட அவங்களுடைய வாழ்நாள் கூடுமா? அதனால் உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிங்க, முறைக்காதீங்க, சரிங்களா? பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஆமாம், இந்த மெசேஜை முழுக்க இப்படி சிரிச்சுக்கிட்டே தான் கேட்க போகிறோம். எப்படி கேட்க போகிறோம்? ஏன் சொல்லுங்க? கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். நான் இங்கிலீஷ் பைபிளில் கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் அதில் நான் வாசிக்கும் பொழுது த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஐ ஷல் நாட் வாண்ட். அதுக்கு தமிழில் என்ன மாற்று வார்த்தை இருக்குன்னா, கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு பற்றாக்குறை இராது. ஆமென். பற்றாக்குறை இராது, பற்றாக்குறை ஏற்படாது அப்படின்னு இருக்கு. ஆமென். அந்த வேர்ஷனில் இன்னொரு வேர்ஷனில் சொல்லுது பஞ்சம் ஏற்படாது அப்படின்னு இருக்கு. NIV வேர்ஷனில் வாசிக்கும் பொழுது த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஐ லேக் நத்திங். அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு எந்த குறைவும் இல்லை. இதை என்னென்ன விதத்தில் தேவன் நம்ம நான் எனக்கு எங்கள் அம்மா நான் 40வது நாள் குழந்தையிலேருந்து சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அன்னையிலேருந்து அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த வசனம் இது. இத்தனை நாளாக இந்த வசனத்தை இப்படி ரசித்ததே இல்லைங்க.
ஆனால் தேவன் இந்த வசனத்தை கொடுத்து அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது என் இருதயத்தில் ஏற்பட்ட சந்தோஷம் மாதிரி வேற என்னைக்குமே எனக்கு ஏற்படலைங்க. ஏன்னா அவர் நம் மெய்ப்பர். ஆமென், ஆமென். சரி, இந்த மெய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறதுனால என்ன இல்லைன்னு நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் ஏன் சொன்னேன்னா, ஒரு வார்த்தையை குறித்து உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். தமிழில் ரொம்ப பியோர் வார்த்தை, நான் தாழ்ச்சி அடையேன். அப்பனா குறைவு ஏற்படாது, பஞ்சம் ஏற்படாது, பற்றாக்குறை ஏற்படாது, அப்புறம் எந்த குறைவும் இல்லை. இப்படியெல்லாம் தியானிக்க தான் நம்ம இதை பார்த்தோம். எனக்கு இதை திரும்ப திரும்ப வரும்பொழுது குறைவு என்ற வார்த்தைனா என்ன, குறைவு என்றால் என்ன அப்படின்னு கொஞ்சம் இந்த மெசேஜ் வந்து இப்படி தான் போகும். ஆனால் தேவன் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. குறைவுனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தவங்க, எனக்கு இந்த குறைவுனா இதான் தெரியும் அப்படின்றவங்க. என்னங்க குறைவுனா என்ன? குறைவு ஏற்பட்டுச்சு. ஏன் குறைவு ஏற்பட்டுச்சு? ஒரு இடத்துல ஒரு விஷயம் இல்லை, அதனால குறைவு. குறைவு. அடுத்து வேற யாரெல்லாம் சொல்லுங்க. என்னம்மா? ஜப குறைவு இல்லை. நான் கேட்குறது என்னென்ன குறைவுன்னு கேட்கல, குறைவு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன். குறைவுனா என்ன? டிஃபிஷியன்சி, டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்படின்னா என்ன? திருப்தி அடையாமல் இருந்தால் அது குறைவு. நம்மளுக்கு திருப்தி வரணும். சூப்பர்ண்ணே. போதுமான அளவு இல்லைன்னா குறைவு. அது எப்பவும் பார்த்தாதுப்பா. சரி, எனக்கு வந்து சில காரியங்களை நான் எடுத்து வச்சேன். குறைவு என்பது குறைபாடு, டெஃபிசிட் ஆர் டெஃபெக்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு செயல்பாடு, நிலை அல்லது பொருளில் தேவையான அல்லது வழக்கமான அளவை காட்டிலும் குறைவாகவோ பற்றாக்குறையாகவோ இருக்கும் நிலையை குறிக்கும். என்னது? குறைவாகவோ அல்லது பற்றாக்குறை. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் குறையாக யோசிக்கிறீங்க, அந்த குறையெல்லாம் உங்கள் மைண்டில் சொல்லிக்கிட்டே, என் மெய்ப்பர் இந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்கப்பான்னு சொல்லுங்க. ஒரே ஒரு பதில் தாங்க. குறைவு என்ற காரியத்திற்கு ஒரே ஒரு டைரக்ட் ஆன்சர் யாருன்னா நிறைவு. அந்த நிறைவு யாருன்னா அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் 1 கொரிந்தியர் 13:10 வாசிங்களேன். யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசிக்கணும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். 2025 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைவு வந்துருச்சுன்னு நான் சொல்கிறேன். நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? என்னங்க வந்துருச்சுன்றீங்களா இல்லைன்றீங்களா? வந்துருச்சு. நிறைவு நம்மளை தேடி வந்துருச்சு. நாம் ஏங்க இன்னும் நிறைவாகலை? ஏன்னா அந்த நிறைவு நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு நம்ம விடலை. அதனால தான் நம்ம இன்னும் குறைவாகவே இருக்கோம். எப்படி இருக்கோம்? ஆனால் அந்த நிறைவு ஆல்ரெடி என்ன பண்ணிடுச்சு? தங்கச்சி இங்கே பாருங்கம்மா, குட்டி, எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். குறைவு இருந்ததுன்னா அந்த இடத்துல நிறைவு வர முடியுமா? வர முடியுமா? ஆனால் தேவன் பாருங்களேன், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம்.
அப்போ 2025 வருஷத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சு போயிருக்கணும்ல. ஏன் ஒழிஞ்சு போகல அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டுறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நம்ம எல்லாம் பேசும்போது நிறைவா பேசுகிறோமா குறைவா பேசுகிறோமா? குறைவே நிறைவாக பேசிடுறோம். அண்ணன் சூப்பராக சொல்கிறாங்க. குறையவே நிறைவானா நிறைய பேசிடுறோன்றார் அண்ணன். இன்னிலிருந்து தீர்மானம் எடுங்க, என் குறைகளை காட்டிலும் என் நிறைவான தேவனை குறித்து நான் அதிகமாக பேசுவேன். உண்மையாக சொல்கிறேங்க. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் 5 வருடமாய் கடந்து வருகிற பாதை எங்களுக்கும் என் தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆனால் இந்த 5 வருஷத்தோட முடிவு வரப்போகுது எங்களுக்கு. இன்னும் ஒரு 2 நாள் வந்து 5 வருடம், 2 நாள் வந்ததுன்னா. ஆனால் அந்த நாட்கள் வருவதற்கு முன்பாகவே தேவன் எங்களுக்கு நிறைவை ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தெரியுங்களா? எப்படிடா இதை சந்திக்க போகிறேன்னு நினச்சேன். உண்மையாக சொல்கிறேங்க, ஜான்வரி மந்த்து 19ஆம் தேதி எங்கள் வீட்டில் நடந்த அந்த பிரதிஷ்டையில் வந்த ஒருத்தர் கூட அந்த குறைவை பேசவே இல்லைங்க. எல்லாரும் பேசின ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நிறைவான தேவன் உங்களை எப்படி வாழ வச்சிருக்கிறாரு, உங்களை எப்படி உயர்த்தி இருக்கிறாரு, உங்களுடைய அடுத்த கட்ட லெவலை தேவன் எப்படி கொண்டு போயிருக்காரு தாங்க பேசினாங்க. ஏன்னு சொன்னால் 5 வருடமும் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து எங்கள் குறைக்காக நாங்கள் கண்ணீர் விடலை, எங்களை நீங்கள் இம்மட்டும் நீங்கள் நடத்தி வந்ததற்காக நன்றின்னு சொன்னோம். உண்மையாக நாங்கள் லிவிங் எக்ஸாம்பிளாக நான் வந்திருக்கேன், எங்கள் அப்பா வந்திருக்காங்க எங்களோட கூட. என் தேவன் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார், உங்களையும் உயர்த்துவார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? நிறைவானதை பேசுங்க. ஆமென். ஏன் நம்ம வந்து குறைவுகளை பேசக்கூடாது அப்படின்னா, நம்ம குறைவை பேசிக்கிட்டே இருக்கும் போது நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிப்பீங்க, ரட்சிப்பு உண்டாக. அப்போ உங்கள் குறைவு நிறைவாக மாறணும்னா நீங்கள் எதை பார்த்து பேசணும்? நிறைவாக தான் பேசணும், குறைவாக பேசக்கூடாது. என்ன பண்ணணும்? என்ன ஊழியத்தில் நடத்துகிற ஒரு போதகர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நான் என்ன பேசினாலும் நான் ரொம்ப புலம்பு பேசுவேன். இல்லை எப்படி சொல்கிறதுனா, அது நம்ம பிரச்சனையை குறித்து வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது ஊழியத்தில் இருக்கிறதுனால. அவங்கக்கிட்ட போய் சொல்லுவேன், அங்கிள் இப்படிலாம் இருக்குது, அங்கிள் இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே புலம்புவேன். ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, முடிஞ்சிடும், ஆஃப் ஆகி வந்துடுவேன். அந்த குறைவிலிருந்து ஒரே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார்னு சொன்னால் நீங்கள் குறைவை பார்க்க மாட்டீங்க, அந்த குறைவிலிருந்து நிறைவை பார்ப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறதுக்கு அடையாளம் அதுதாங்க. ஆமென். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அந்த இடம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தந்தருளி அப்படின்னா அப்போ அது நிறைவு. கரெக்டுங்களா? இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? பாவத்தினால
அக்கிரமத்தினால் நிறைந்து இருந்தது இல்லை? முதல்ல பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பூமியானது எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததா. அப்புறம் என்ன பண்ணாரு ஆவியானவர்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்புறம் என்ன பண்ணாரு? அந்த ஒழுங்கின்மையாக இருந்ததை அதனோட என்ன பண்ணார்? இணைச்சார். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னாச்சு? பாவம் மிகுதியாயிடுச்சு. பாவத்தின் நிறைவு அதிகமாயிட்டே போகுது. அப்போது பூமியோடைய குவாலிட்டி குறைஞ்சு போகுது. எப்படி போகுது? குவாலிட்டி குறையுது. அப்போது தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நிறைவான ஒரு குழந்தைய நமக்கு தேவன் என்ன பண்ணாங்க? தந்தருளி. அவர் தந்தருளுகிறார். அப்போ அந்த நிறைவு வந்துருச்சு. ஆல்ரெடி இந்த உலகத்துக்கு அந்த நிறைவு வந்துட்டு. நீங்கள் யோவான் 14:26 வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அவர் சொல்லும் போது சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவ சொல்லுவாங்க, பிதாவாகிய தேவன் வேறொரு தேற்றரவாளனை. இது எதுக்காக சொல்லுவார் தெரியுங்களா? அவர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, நான் இங்கிருந்து போனாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து, படிங்கக்கா அந்த வசனத்தை படிங்க, என் நாமத்தினாலே பிதா யாருடைய நாமத்தினாலே? இயேசுவின் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற வேறொரு தேற்றரவாளன். அப்படிதானக்கா இருக்கு? பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. எல்லாரும் கொஞ்சம் இங்க கவனிங்களேன். யாரும் பைபிள் பார்க்க வேண்டாம், அக்கா மட்டும் வாசிச்சா போதும். கவனிங்க கொஞ்சம். எல்லாவற்றையும் அக்கா படிங்க. எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் யாருங்க? இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்து தேவனாகிய கர்த்தர் எந்தெந்த காரியம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் என்று தீர்க்க தரிசனமாய் தேவன் உங்களோடு கூட பேசினாரோ, எந்தெந்த காரியத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்காக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்தாரோ, அதை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இவ்வளோ பெரிய நிறைவான தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது குறைவுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லாதீங்க, சொல்லவே சொல்லாதீங்க. என் நிறைவாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பெரிய மெய்ப்பர். உண்மையாக சொல்கிறேங்க, அவர் என் மெய்ப்பர்ன்ற வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டாங்க. எடுத்துல நான் எதுவுமே பண்ணலை. நைட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு உட்காரும் போது எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லை. ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பர்க்மன் ஐயாவோட பாடல் பெரிய மெய்ப்பர் பாடலை பார்த்த உடனே ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆண்டிலே பெரிய மெய்ப்பராக இருந்து அவரே நடத்துவார். ஆமென், ஆமென். அந்த நல்ல மெய்ப்பர் நம்மோடு கூட இருந்து நடத்தும் போது நமக்கு என்னங்க குறைவு இருக்குது? பிலிப்பியர் 4:19 வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே. அப்போ அவருடைய ஐஸ்வர்யத்தையும் உங்களுடைய குறைவையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னெல்லாம் குறைவாக நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன குறைவாக நினைக்கிறப்பா உன் வாழ்க்கையில் டிக்ளேர் பண்ணு. அது தேவன் நிறைவை மாற்றுவார். சொல்லு பார்க்கலாம், என்ன காரியம் உனக்கு குறைவு?
என்னம்மா அண்ணன் உங்களுக்குண்ணே திருப்தி அடைய முடியல. அந்த திருப்தி அடையாமல் இருக்கிறதுல குறைவுன்றாரு. உங்களுக்கு என்ன குறைவு சொல்லுங்க. ஜபத்தில் குறைவு. நம்ம ஆட்கள் அதெல்லாம் குறைவாக பேசவே மாட்டோமே. என்ன காரியத்தில் குறைவு? சரி, நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம். ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்கள் மனசில் இன்னைக்கு என்னென்ன காரியம்லாம் குறைவுன்னு நினைக்கிறீங்களோ தேவனாகிய கர்த்தர் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருடம் முழுக்க அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவராய் மாத்திரமல்லாமல் அதே காரியத்தில் உங்களை உயர்த்தி அவர் அழகு பார்ப்பார். ஆமென். ஏன்னு சொன்னால், இடிந்து போன தாவீதின் அலங்கத்தை அவர் திரும்பி எழுப்பி கட்டுவார். இடிந்து போன தாவீதின் அலங்கம் குறைஞ்சதா நிறைவுள்ளதா? ஒரு அலங்கம் இடிஞ்சு போயிடுச்சு, ஒரு வீடு இடிஞ்சிருச்சு. அப்போ அது நிறைவான வீடுன்னுவீங்களா குறைவான வீடுன்னு சொல்வீங்களா? இப்போது மழை வந்து வீடு அடித்து நாஸ்தி ஆயிடுச்சு. அந்த வீடு பரவாயில்ல, என்ன ஆனாலும் அது நிறைவாக தான் இருக்குன்னு சொல்வீங்களா? ஐயோ வீடு இப்படி இருக்கே, இதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைப்பீங்களா? அப்போ அது குறைவாக இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது அந்த வீட்டையே நீங்கள் சீர்படுத்தணும்னு நினைக்கும் போது இவ்வளவு நாள் உங்களையும் என்னையும் பாதுகாத்து என்ன குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, என் மகனுக்காக என் மகளுக்காகன்னு இன்று வரைக்கும் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே, அவர் உங்கள் குறைவுகளை மறப்பாரோ? அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம்தான், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறபடினால். வசனம் இப்படி தான் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானத்துக்குள் அவனை காத்து கொள்ளுவார். நீங்கள் என்ன குறைவில் இருந்தாலும் உங்கள் இருதயத்தில் சமாதானம் இருக்குதா? சமாதானம்? நீங்கள் குறைவே நினைக்காம நிறைவான தேவனை ஆராதிச்சுக்கிட்டு துதிச்சுக்கிட்டு அந்த குறைவை பற்றி கன்சிடரே பண்ணாமல் இருந்து பாருங்க, பூரண சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆமாம், இந்த குறைவை தேவன் எப்படி மாற்றுவாங்களாம் தெரியுமா? எரேமியா 31 அதிகாரம் 3 வசனம் 4 வசனத்தை வாசிக்கலாமா? பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம்? அவருடைய அநாதி சிநேகத்தினால் உங்களையும் என்னையும் அவர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இதை விட வேற என்னங்க வேணும்? ஆமென். அப்புறம் என்ன நடக்குதுன்னு, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல். நல்ல கவனிங்க எல்லாரும், நல்ல அண்ணன் மட்டும் படிக்கிட்ட, மற்றவங்க எல்லாரும் கவனிங்க. நீ மேல வாத்தியத்தோடும் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்கினேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். அப்பனா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி கட்டி இருந்த அலங்கம் இடிஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இடிஞ்சு போனதுனால அங்க என்ன ஆயிடுச்சு? ஒரு குறைவு உண்டாயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாங்க, அந்த காரியத்தை நான் திருப்பி கட்டுவேன். அடுத்து நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின்
களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென், ஆமென். நீங்கள் திரும்ப கட்டப்படுறது மாத்திரம் இல்லைங்க, ஆடல் பாடல் பண்ணுகிற கூட்டத்தோடு சேர்க்கப்பட்டு அங்கே போய் சுவிசேஷ ஊழியத்தை புறப்பட்டு போய் செய்வீங்க. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டாங்கன்னு சொல்லுவீங்க. எங்களால் ஊழியம் ஐயா, ஊழியக்கார ஐயா, உங்களுக்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு எனக்கு இல்லை ஐயா. ஆவியானவருடைய அவருடைய வார்த்தையினால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்தெந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்காமல் இருக்கிறதுனால என் ஊழியத்தை விடுதலையாக செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தை தேவன் திரும்ப எழுப்பி கட்டுவாங்க ஐயா. உங்களுடைய ஊழியத்தில் இடிந்து போன அலங்கத்தை திரும்பி எழுப்பி அவர் கட்டுவார். ஏன்னு சொன்னால் ஆபகு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்குங்க. அது தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது, நிச்சயமாய் நிறைவேறும். அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கன்னு அது கரெக்டாக. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆவியானவர் சொல்லுகிறாங்க. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர்களாகிய நீங்கள் கேளுங்க. குறித்த காலத்திற்கு உங்களை குறித்து தரிசனம் இன்னும் இப்ப கூட வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும். உங்களை கொண்டு இந்த உலகத்தில் நீங்கள் மனுஷனாய் பிறக்கிறதற்கு என்ன காரியத்தை, எந்த திட்டத்தை தேவன் வைத்திருந்தாரோ அந்த திட்டம் நிறைவேறாமல் உங்கள் ஜீவனுக்கு ஒரு கேடும் வராது. ஆமென். உங்களை கொண்டு தேவன் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை அவர் கைவிடுவதே இல்லை. ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று, எங்கள் மெய்ப்பராய் எங்கள் கண்காணியாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாட்டு பாடின அந்த 2 குட்டி பசங்க வாங்க பார்க்கலாம், 2 பேரும் வாங்க வாங்க, அதே பாடலை பாடுங்க பார்க்கலாம். என் வலப்பக்கத்தில் இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் என்னோடு கூட இருந்து நீங்கள் நடத்த போகிறீங்க ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்த போகிறீங்க. எங்கள் மெய்ப்பராய் நீங்கள் இருக்க போகிறீங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில் ஜெபிக்க போகிறேன். நல்ல அவர் என் வலப்பக்கத்தில் இருக்க போகிறதுனால, நிறைவான ஆவியானவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்த போகிறதுனால என் தேவன் நிச்சயமாய் ஹல்லேலூயா. எந்த பயம் ஒன்றும் எனக்கு இல்லை. நிறைவான தேவன் என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று சொல்லுங்க. என் பலனான சொல்லுங்க சொல்லுங்க, உங்க குறைவுகளை பார்த்து பேசுங்க. சொல்லுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை வெற்றியாய் மாற்றுங்க ஆண்டவரே. உங்க கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஆமென். எல்ஷடாய் தேவன் உங்களோடு கூட அவர் தகப்பனாய் இருக்கிறார். இந்த மியூசிக்கோட சவுண்டெல்லாம் கம்மி பண்ணிடுங்க.
எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். நல்ல கண்களை மூடி இந்த பிள்ளைங்க பாடுற அந்த வார்த்தையை நல்லா கவனிங்களேன். அவர் என் தகப்பனாய் இருக்கிறதுனால, அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறதுனால எனக்கு எந்த குறைவும் இல்லை. ஆமென். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கை அவர் களிப்பாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இவ்வளவு நாள் நான் கண்ணீரோடு குறைவோடு கடந்து வந்த அநேக காரியத்திற்கு என் தேவனாகிய கர்த்தர் அவர் மெய்ப்பராய், அவர் கண்காணியாய் இருந்து இந்த காரியத்திற்கு பதில் செய்யும் நேரம் வந்தது என்று சொல்லி என் தேவன் அந்த காரியத்தை செய்ய போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த சின்ன பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நீங்களும் நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. தேவனே எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தேவனே, எல்ரோய் என் தகப்பனே, என் தகப்பனாய், என் மெய்ப்பராய், என் மெய்ப்பராய் நீங்க இருக்கிறதுனால என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயம் ஒன்றும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுந்திடுவேன். சொல்லுங்க. என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயம் ஒன்றும் சொல்லுங்க. அவர் இருப்பதனால எந்த குறைவை குறிச்சோம் எந்த பயமும் இல்லைன்னு சொல்லுங்க. ஜெயம் பெற்று எழுந்திடுவேன். ஆமென். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் சொல்லுங்க. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்க போறீங்க ஆண்டவரே. கொண்டாட்டம் உண்டாக்கி எல் ஷடாய் தேவமே, எல்ரோய் என் தகப்பன். சொல்லுங்க நல்லா. யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சொல்லுவோமா? எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துங்க. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், என் மெய்ப்பராய், என் மெய்ப்பராய் நீர் இருக்கிறீங்களே, என் மெய்ப்பராய் நீங்க இருக்கிறீங்களே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுகிறவங்க அந்நிய பாஷையில பேசுங்கங்க. அந்நிய பாஷையின் அடையாளம் இல்லாதவங்க இயேசுவின் ரத்தத்தை உயர்த்துங்க. கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தத்தை உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்தி நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. எங்க குறைவுகளை, எங்க கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஆண்டவரே நீங்க கொண்டாட்ட ஸ்தலமாய் நீங்க மாற்ற போறீங்க ஆண்டவரே. எங்க கண்ணீரின் பள்ளத்தாக்கை உண்மையை எங்க வாழ்க்கையில நடந்திருக்குங்க. எத்தனை நாள் தனிமையில இந்த மேல போய் நாங்க கண்ணீரோட கதறி இருக்கிறோம். என் தேவன் இன்றைக்கு ஆடலும் பாடலுமாய் களிப்புள்ள உதடுகளோடு அவரை துதிக்கும்படியாய் ஒரு ஸ்தலத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அதை எங்கள் வாழ்க்கையில செய்த அதே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் செய்வாங்கங்க, உங்களுக்கும் செய்வாங்க, உங்களுக்கும் செய்வாங்க. நல்ல தேவனை உயர்த்துங்க. ஓரி பாலாஷே லெப்ரெக்கலே லெப்னோ லெக்னோ
ரிப்ளேதியா லகுரா மாரா கலே ரிப்ளாதியாடா கரோ லே பிரேலி ஷகுனா மரிக்கலா ரிபா லீதா நாமோகோ ரிப்ரேலதியா கடதடபோ லிமாரலபா ஷெக்கெரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கை, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆனந்த சத்தமாய் ஓ கொண்டாட்டம் உண்டாக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க வாய்களை திறந்து. ஓரி மஹாலா லெம் நெதியா லெ பிரேக்கலே லெம் நோதியா குடோ லி பிரேலியா ஷகுனா மருகாலா லி ஹருனா மரிகலா தியா கடதரவு. எங்க ஊழிய பாதையில இருக்கிற குறைவுகளை என் தேவன் நிறைவாக்குங்கப்பா, நிறைவாக்குங்கன்னு சொல்லுவோமா? எல்லாரும் விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. ஒரு நிமிஷமா ஏங்க, யெகோவா தேவனாகிய கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறாருங்க, நம்ம மெய்ப்பரா இருக்கிறாருங்க. இந்த உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் உண்டாக்கின தேவன் ஏன் அப்பாவா இருக்காருங்க. இதை எவ்வளோ சந்தோஷமாய் பாடணும் எல்லாரும். எல்லாரும் நல்ல ஒரு மூமெண்ட் போடுங்க. இப்படி நல்ல சந்தோஷமா ஆடி பாடி துதிங்க. என் மெய்ப்பரா இருக்கிறாங்க. பாடுங்க தங்கச்சிமா, பாடுங்க பார்க்கலாம். நல்லா தகப்பனே யெகோவா என் ராஜனே. ஆமென். எல் ஷடாய் என் தேவனே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர், என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல் ஷடாய் தேவனே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் மலஷே நிகரிதியானதோ. எல் ஷடாய் தேவனே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூழல் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் ஹல்லேலூயா. கைதட்டி கொண்டாடுவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் தேவன் என்று, தெய்வமே அவர் என் மெய்ப்பர் என்று கைதட்டி கொண்டாடுவோம். ஆமென். எல் ஷடாய் தேவனே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சொல்லுவோம். எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என்பதனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. ஆமென். என் பலனாகிய மெய்ப்பர் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயம் ஒன்றும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். திரும்ப என் பலனாகிய என் பலனான கிறிஸ்து சொல்லுங்க. என் இருப்பதினால் பலனான எந்த கிறிஸ்து பயமும் என் மெய்ப்பரா இருக்கிறதினால பயம் ஒன்றுமில்லை. வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால்
என் பலனான கிறிஸ்து என்னோடு கூட இருப்பதனால். இந்த அடியை திரும்ப பாட போகிறோம். கடைசியாக நம்ம முடிக்க போகிறோம். இந்த நேரத்தில் அறிக்கை செஞ்சு இந்த பாடலை பாட போகிறீங்க. உண்மையாக சொல்கிறேங்க, இது ஒரு பாடலாக அல்ல, நான் ஆவியில் ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு ஜெபமாக தேவன் மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க. இது ஒரு பாடலாக அல்ல, இது ஒரு ஜெபம், இது ஒரு யுத்த ஜெபம். என் பலனாகிய கிறிஸ்து என்னோடு கூட இருப்பதினாலே. எதை குறிச்சு இனி எனக்கு? என் பலனாகிய தேவன் எனக்கு மெய்ப்பராய் இருப்பதினாலே நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். எல்லாரும் பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயம் ஒன்றும் எனக்கில்லையே. சொல்லுவோம். என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஆமென். என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயம் ஒன்றும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் என் மெய்ப்பராய், என் மெய்ப்பராய் அவரோடு கூட இருக்கிறதுனால எல்லோரி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல்லோரி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, யெகோவா ருசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல் ஷடாய் தெய்வமே, எல்லோரி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் தெய்வமே, ரெக்கலே ரெக்கலே தியக்கடடோ ரிபாலியா தியக்கடடோ ரிமாலரே ரெ ரெக்கலே லெ ஷெக்கடோ தியானதன மொக்கரோ. கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயம் ஒன்றும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயம் ஒன்றும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் வலப்பக்கத்தில் நீ துணையாயிருப்பதினால் யெகோவா தேவன் நீர் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீர் ஆண்டவரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டத்தை நீங்க உண்டாக்கினதற்காய் நன்றி, நன்றின்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீர். சொல்லுவோமா? என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீர். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் நீங்க எழுந்தருளி சத்துருவை துரத்தி இந்த ஆண்டை வெற்றியுள்ள ஆண்டாய் எங்களுக்கு மெய்ப்பராய் இருந்து நீங்களே நடத்தி தரப்போகிற மகா பெரிய தயவிற்காய்
நன்றி ஆவியானவரே. இயேசுவின் மூலம் ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே.